எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாரும் செல்லாத பாதையில் செல்ல வேண்டும், யாரும் எட்டாத உச்சியை தொட வேண்டும், யாரும் சம்பாதிக்காத பெயர் புகழ் மற்றும் கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் தனியே ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா, சஞ்சனா விழவில எழுவேன் விழவில எழுவேன், ஒன்றாய் விழுந்து ஒன்பதாய் எழுவேன் விஷ்ணுரூபம் பெறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும்? எனக்கு மட்டும் அது எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ 99 டைம்ஸ் வந்து நீ தோக்க கத்துக்கோ, 100வது டைம் நீ ஜெயிப்ப, அதோட நீ தோக்கவே மாட்ட, தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க இவ்வளோ இன்ஸ்பிரேஷனா உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்றப்போ இப்போ ரொம்பவே வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து என்னதான் ரொம்ப போல்டா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தாலுமே நம்மளை பூஸ்டப் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல. இல்லைன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த ஃபாதர்லி ஃபிகர் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இழப்பு? எனக்கு வந்து ஹூ இல்லை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹூ எப்பவுமே என் கூட மட்டும்தான் இருப்பாங்க. கடவுள் யாருமே நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தான் அப்பா அம்மா அமைச்சிருப்பாங்க. ஆனால் என்னோட அப்பா அம்மா அதே கடவுள்கிட்ட போய் சேர்த்தாங்க. அந்த கடவுள் யாருன்னு என்னோட குருநாதர் டாக்டர் ஷியான் உசனி ஹூ. நான் எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டேன், அழுகவும் மாட்டேன். ஏன்னா ஹூ வந்து சொல்லியிருக்காங்க, நீ என்னோட உண்மையான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்பவுமே நீ அழுகவே கூடாது, அந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ அழுகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அழுகவே மாட்டேன்.